கிட்டா கறி குழம்பு ஒன்று வச்சு காட்டப்போறேன். நம்ம ஊர் கிராமத்து முறையில் ஒரு சமையல். நம்ம ஊர் கிராமத்து முறையில் கிட்டா குழம்பு உங்களுக்கு வச்சு காட்டப்போறேன். 3 கிடா வாங்க சமைச்சு காட்டுறேன். கிட்டா கறி குழம்பு எப்படி சமைக்கிறேன்ற வீடியோ முழுசா பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவது வந்து நான் நெஞ்செலும்பு இதை பார்த்து ஆடுமாயா நறுக்கி இங்கே இருங்கண்ணே. விட்டு விட்டு கிளி இந்த துண்டியான இல்லை நல்ல சந்து. மட்டன் கறி சமைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தெல்லாம் வதக்கி எடுப்போம். சுத்தமான தேங்காய். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து இறக்குனா நல்ல வாசனை அறியும். எப்படி சுத்தமான தேங்காய் எண்ணெய், கடுகு,
பட்டை வகை, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, அரிஞ்செடுத்த பெரிய வெங்காயம், அரிஞ்செடுத்த தக்காளி, மை அரைச்செடுத்த மஞ்சள், எப்படி வதங்கிருக்கி? அரிஞ்செடுத்த கிடா இறைச்சி கறி, உப்புக்கல், வறுத்ததையும் வதக்கி எடுத்ததையும் சேர்த்து அரைச்ச கூட்டு, ஆட்டு இறைச்சி அவிஞ்சி விறக்குள்ளே மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சேர்த்து கொண்டா கறி நல்ல சுவையா இருக்கும். தேசி பழச்சாறு, கூடவே முருங்கைக்காயும் சேர்த்துக்கொள்வோம். கறி தயாராகிட்டு கருவேப்பிலையை சேர்த்து கறி இறக்கி எடுப்போம். கிராமத்து முறையில் சமைச்செடுத்த மட்டன் குழம்பு அருமையாக தான் இருக்குது. வதக்கி எடுத்த சின்ன வெங்காயமும் அதோட இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு அம்மியில் அரைக்காக்கின மட்டன் குழம்பு என்ன சொல்கிறேன்னு தெரியும், அந்த அளவு சுவையாக இருக்கு. ஆட்டு இறைச்சி குழம்போட நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவும் மரவள்ளி கிழங்கும் முருங்கைக்காயும் ஆட்டு இறைச்சி நல்ல சுவையை கொடுக்குது. இறைச்சி குழம்பு நல்ல ருசியாக இருக்கு. நீங்களும் செய்து பாருங்குது. செய்து சாப்பிட்ற மட்டும் இல்லை, எப்படி இருக்கான்னு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்று நம்ம சக்தி இல்லத்துக்கு உணவு வழங்கும்